ஆதார் கார்டு மாதிரியே இன்னொரு நியூ கார்டு ஒன்று வரப்போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் அட்ரஸ் ஐடி அப்படின்ற ஒரு கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அது என்ன டிஜிட்டல் அட்ரஸ் ஐடி, இதனால என்ன யூஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல்ட்டையும் ஆதார் இருக்கிற மாதிரியே இனி வந்து டிஜிட்டல் அட்ரஸ் இனி இருக்க போகுது. இந்த டிஜிட்டல் அட்ரஸ் ஐடி ரிலேட்டடாக எனக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்தியன் கவர்மெண்ட் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வேண்டிய ஆதார் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு யூபிஐ ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அனதர் நியூ ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. கவர்மெண்டோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ட் வந்து டிஜிட்டல் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஐடினால வந்து அக்யூரேட்டா அண்ட் குயிக்கா ஒருத்தரோட வீடு இல்லைன்னா லொகேஷனை வந்து நம்ம லொகேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேஸ் ஆஃப் சர்வீஸ் விஷயத்துல வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட லொகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தேவையா இருக்கிறதுனால இந்த ஐடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அட்ரஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்தியாஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்ரிக்ஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம நாட்டில் யாருமே இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணுற சிஸ்டம் இல்லை. இந்த மூவ்னால டெலிவரி சர்வீஸும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். அதே மாதிரி கண்ட்ரியோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். சிட்டிசனுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டமை இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாமே பிஎம் ஆஃபீஸில் வந்து டைரக்டாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிராஃப்ட் வெர்ஷன் வந்து ரெடி பண்ணி சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ண போகிறாங்க பப்ளிக் ஃபீட்பேக்காக. இதுக்காக வந்து ஃபைனல் வெர்ஷனை வந்து இந்த இயர் எண்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து டிஜிட்டல் அட்ரஸ் சிஸ்டம் வந்து ஒரு நியூ அத்தாரிட்டி வந்து பண்ணுறதுக்காக இந்த விண்டர் சீசனில் பார்லிமெண்ட்டில் லா பாஸ் பண்ண போகிறாங்க. இந்த லானால டேட்டா செக்யூரிட்டி அண்ட் யூசர் ப்ரைவசி வந்து என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சென்ட் இல்லாமையே அட்ரஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான் இந்த லாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் யாருமே இண்டிவிஜுவல் பர்சனோட அட்ரஸ் அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை அந்த பர்சனோட கன்சென்ட் இல்லாமல் வந்து ஷேர் பண்ண முடியாது. நம்ம ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது இல்லைனா கொரியர் சர்வீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுப்போம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இம்பார்ட்டண்டான விஷயமா வந்து இருக்கு. ஸோ இந்த அட்ரஸ் வந்து கொடுக்குற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அவங்களோட அட்ரஸ் வந்து தெளிவாக வந்து சொல்றதே இல்லை. சம்டைம்ஸ் வந்து அட்ரஸ் எழுதும்போது நியர்பை லொகேஷனை மட்டும் எழுதிட்டு அப்படியே வந்து விட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் லொகேஷனை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிடும். ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் வந்து கன்ஃபியூஷனால ஒரு கண்ட்ரியில் 10 to 14 பில்லியன் எவ்ரி இயர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இதனால கண்ட்ரியோட ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 0.5% வந்து லாஸ் ஆகுது. அதனால தான் இண்டிவிஜுவல்ஸோட டிஜிட்டல் அட்ரஸ் வந்து மேப் ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது மூலமாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. நம்மளோட பெர்மிஷன் பேஸ்டு தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக்யூர்டாக வந்து இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், அன்னெசரி காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷார்ட்டாக மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த டிஜிட்டல் அட்ரஸ் ஐடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்கிற மாதிரியே வந்து செக்யூர்டாக இருக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற சிஸ்டம் பெஸ்ட்டாக வந்து இருக்குமா அப்படின்ற உங்கள் பதிவுகளை வந்து சொல்லுங்கள். இந்த இயர் எண்ட் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லா விண்டர் சீசன் பார்லிமெண்ட்ல தான் பாஸ் ஆகும். ஸோ எல்லாமே டிஜிட்டல் இந்தியா சிஸ்டமாக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video.